ஆந்திர துப்பாக்கிச் சூட்டில் 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு விசாரணை நடத்த வேண்டும் என திருவண்ணாமலை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆந்திர வனத்துறையின் துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற சாலையில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரித்தால் ஒருதலைபட்சமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. சிபிஐ விசாரிக்கும் பட்சத்திலும் ஒருதலை பட்சமான முறையில் விசாரணை நடத்தப்படும் என தெரிய வருவதனால் இந்த வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றமே நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்து அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும் என திருவண்ணாமலை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக தொழிலாளர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி தஞ்சையில் பேரழிப்பிற்கு எதிரான பேர் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் வணிகர் சங்கங்கள் உட்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.